வாழ்வோம் வாழ்விப்போம். அப்ப யாரால் முடியும்? தன் மெய் வருத்த, உன்னுடைய மெய்யை நீ வருத்த வேண்டும். இங்க மெய் என்பது உண்மைன்னு அர்த்தம். அப்போ உண்மை, ஒவ்வொரு ஆளுக்கும் உண்மை வேற வேற. நீங்க அதை சிந்திக்கலாம். நான் அதுதான் முதல்ல ஒரு குறள் சொன்னேன். என்ன குறள் சொன்னேன்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்பிரான் சொல். இத மேட்ச் பண்ணி பாருங்க. இந்த குறளுக்கு என்னெல்லாமோ பொருள் சொன்னாங்க. இப்ப நான் சொல்றேன் இல்லையா? உண்மைதானா? இப்ப நான் சொல்றது என்ன? தன்மை வருத்த கூலி தரும். தன்மை, உன்னுடைய மெய், உன்னுடைய மெய் எது? உனக்கு எது உண்மையாக இருக்கிறதோ, எது உனக்கு மறைக்கப்பட்டிருக்கிறதோ, எதை நீ எந்த பொய்யெல்லாம் நம்பிட்டு இருக்கிறியோ அதெல்லாம் வெட்டி வெளியில வந்தாதான் தன்மை வருத்த கூலி தரும். அதுல பலன் கிடைக்கும். அதுதான் உனக்கு அடுத்த பிறவிக்கு வழிவகுக்கும். அப்ப என்ன நம்ம இப்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கோம், பொய்யா நினைச்சிட்டு இருக்கோம்னா, இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க தாத்தா தான் வந்து என் பேரனா பிறந்துட்டான், என் மகனா பிறந்துட்டான் இல்லையா? இந்த தாத்தா பாட்டி அம்மா அப்பாவுக்கு சம்மந்தம் இல்ல. ஏன்னா உங்களுடைய போன ஜென்மம் எது? மரம் செடி கொடி தாவரம். உங்க அம்மா வந்து ஒரு முல்லை கொடியா இருக்கலாம், உங்க அப்பா வந்து ஒரு தென்னை மரமா இருக்கலாம், நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரும்பு தோட்டத்துல கரும்பு செடியா இருக்கலாம். அப்ப இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நம்ம இப்ப பொய்யா வச்சிருக்கோம், இது எங்க தாத்தா தான் என் பேரை, நாங்க வர வம்சாவளிய வந்திருக்கிறோம். சம்பந்தமே கிடையாது. அவ்வளவு பொய். அப்ப இந்த பொய்ய மனதுல நீங்க வச்சீங்கன்னா அழுப்பு தானே வரும், பிறவி மாறும் இல்லையா? தப்பா இருந்ததுன்னா அதுக்கு நீங்க பிறக்கணும். அப்ப அந்த உண்மையை தெரியணும். நாம என்ன, போன ஜென்மால நம்ம என்னவாக இருந்தோம், அந்த உண்மையை உணர்ந்தால்தான் மாறுமற்று போ. அவ போன ஜென்மால நீங்க வந்து ஒரு கமுக மரமா இருந்தீங்க எனக்கு தெரிஞ்சுன்னா அதுக்கு முந்தின ஜென்மம் என்ன? அப்போ இப்ப இந்த பிறவி எடுப்பதற்கு காரணம் என்ன? அதுக்குதான் குரு வேணுங்கிற. குரு மூலமாக தன்னை தெரிந்து கொள்கிற பொழுது இல்லையா? அப்ப இந்த பிறவி நாம ஏன் எடுத்தோன்னு குரு பார்த்த உடனே சொல்லிப்பாரு. இப்ப முன்னாடி வந்து நிக்கும் போது இவங்க ஏன் இப்ப பிறந்திருக்காங்கிறது தெரிஞ்சு போகுது. அப்ப அதுக்கு அதை நோக்கிதான் இவங்க போகணும். பிறவிக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போ தெரியல. இப்ப நான் அம்மா அப்பாவானாலும் கூட அவர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கை தெரியாது. அப்ப அவங்க எப்படி உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க முடியும்? எங்க அப்பாவும் நானும் பேசிட்டு இருக்கோம். பேசும்போது எங்க அப்பாட்ட நான் சொல்றேன், உங்க இறப்புக்கு நான் நிக்க மாட்டேன். உங்களுக்கு இறப்பு எங்க வருதுன்னா கடற்கரையில் வருது. கடற்கரையில தான், கடல்ல தான். நீங்க கடற்கரையில் தான் உங்களுடைய இறப்பு. அங்கதான் நீங்க அடக்கமாக போறீங்க. எப்போ? ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு விட்டார். பாத்தீங்கன்னா ஒரு சூழல்ல கடற்கரையில் தான் சாகுறார். கடற்கரையில் அவருடைய பணத்தை அடக்கம் பண்றாங்க. ஏன்னா எனக்கு எப்ப அது முடியும்னு தெரியுது, ஆனா அவருக்கு தெரியாது. நான் குறைய சொல்ல வரல. நீங்க உங்களுக்கு அந்த தேடை ஓப்பன் ஆனா, நீங்க ஞான பாதையில சரியாக பயணித்தால் இந்த நடக்க போறது நமக்கு தெரியும் போது அதுக்கு தக்கவாறு நாம மாறிக்கலாமா இல்லையா? அதுக்குதான் நான் சொல்லுவேன். நான் என் பெருமையை பேசுறதுக்காக சொல்லவில்லை, எங்க அப்பாவையும் சிறுமைப்படுத்தி சொல்லவில்லை. நல்ல ஞாபகம் வச்சுங்க. அவரவர்கள் வாழ்வை அவர்கள் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம வாழும்போது நமக்கு என்ன தெரியணும்? இந்த தேடையே ஓபன் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு வேற. அது குரு மூலமாகத்தான் முடியும், நம்மளால முடியாது.